எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போடாதீங்க. நாவல் பழத்தை சாப்பிட்டு விட்டு அதில் உள்ள கொட்டையை தூக்கி வீசிடுவோம். ஆனால் அந்த கொட்டையில தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்குதாமா. பழங்கள் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆரோக்கிய உணவு வகையில் ஒன்று. அதிலும் அந்தந்த சீசன்களில் கிடைக்கும் பழங்களை தவறாமல் சாப்பிடணும். அவை அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்றபடி உடலை தகவமைத்து வச்சிருக்கும். அப்படி ஏராளமான நன்மைகளை கொண்ட பழங்கள்ல ஒன்று தான் நாவல் பழம். இது எல்லா சீசன்லையும் நமக்கு கிடைக்காது. குறிப்பாக ஆண்டுதோறும் ஏப்ரல்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் தான் நமக்கு பெரும்பாலும் கிடைக்குது. நாவல் பழத்தை எல்லா வயதினருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் உள்ள கொட்டையை தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் அந்த கொட்டையில தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குதாமா. நாவல் பழ கொட்டைக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குது. இதில் உள்ள ஆல்கலாய்டுகள் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுக்குள் வைக்குமா. குறைந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இதை விட சிறந்த மருந்து இல்லைன்னே சொல்லலாம். நாவல் பழ கொட்டையை அரைத்து அதை வடிகட்டிட்டு தினமும் 2 அவுன்ஸ் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா இரத்த அழுத்தம் கிட்டத்தட்ட 35% அளவு குறைய வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. அப்படி இல்லைன்னா அந்த நாவல் பழ கொட்டையை என்ன பண்ணுங்க, காய வச்சுட்டு அதை பொடி செஞ்சு வச்சுங்க. அந்த பொடியில் 2 ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி தண்ணியில் கலந்து கூட குடிக்கலாம். ஓகேவா. அடுத்ததா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் வேலையும் இந்த நாவல் பழம் செய்யுதாமா. மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இது செயல்படுது. வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த நாவல் பழக்கொட்டைக்கு இருக்குதான். இத்தனை நன்மைகள் வாய்ந்த இந்த நாவல் பழக்கொட்டையை இனிமேல் நாமும் சாப்பிட்டுட்டு தூக்கி போடாமல் அதை காய வச்சு அதற்குள்ளேயே பலனை நம்ம அடையலாம். ஓகேவா. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம். தேங்க்யூ.